எல்லாருக்கும் வணக்கம். விக்கி பேசுகிறேன் இயற்கை உணவுலேருந்து. இந்த பதிவு போன பதிவோட தொடர்ச்சி. அதாவது பழங்களை ஏன் காலையில் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி போன பதிவில் பேசியிருந்தோம். இந்த பதிவில் அதே மாதிரி தான் இப்போ இரவு. ஸோ பழங்களை ஃபுல் டைமாக தான் நான் சாப்பிட சொல்கிறேன். பட் மோஸ்ட்லி எல்லாருமே ஒன் டைம் மாற்றுறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. போன பதிவில் காலையில் பேசணும் இல்லையா? இந்த பதிவில் நைட்டை பற்றி பேச போகிறோம். இரவு நேரத்தில் பற்றி என்ன செய்ய போகிறோம், பேச போகிறோம். ஸோ போன பதிவில் என்ன சொல்லியிருந்தேன்னா, பழங்கள் காலையில் கொடுக்கறதுக்கு உண்டான முக்கியமான காரணம் விரதம் டைம். இங்கிலீஷில் சொல்லணும்னா ஃபாஸ்டிங் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சமைச்ச உணவுக்கும் இன்னொரு சமைச்ச உணவுக்கும் உண்டான கேப், அந்த இடைவெளியை அதிகப்படுத்துறது. இது ஒரு சமைச்ச உணவுக்கும் இன்னொரு சமைச்ச உணவுக்கு தான். சமைச்ச உணவுக்கும் சமைக்காத உணவுக்கும் கிடையாது. ஏன்னா சமைக்காத உணவு, இயற்கை உணவு சாப்பிடும்போது உடம்பு டைஜஷன் அதிகமாக என்ன செய்ய தேவையில்லை, சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அது இயற்கை, நம்ம உடம்புக்குன்னே படைச்சப்பட்ட உணவு. சமைச்ச உணவு சாப்பிடும்போது மட்டும்தான் அது செத்து போனதுனால உடம்பு டைஜஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படும். அதனால தான் நம்ம என்ன கணக்கு வச்சுக்கிறோம்னா, ஒரு சமைச்ச உணவுக்கும் இன்னொரு சமைச்ச உணவுக்கும் உண்டான கேப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த பதிவில் இரவு நேரத்தை பற்றி என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஏன் இரவு நேரம் அப்படின்னு சொல்கிறேன்னா, லஞ்சு அதை பற்றி பேசாமல் ஏன் இரவுன்னு சொல்கிறோம்னா, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா லஞ்ச் டயத்தில் சூரியன் என்ன இருக்கும், உச்சத்தில் இருக்கும். ஸோ டைஜஷன் நல்லா எஃபிஷியண்ட்டாக என்ன செய்யும், ஹை லெவலில் வேலை செய்யக்கூடிய நேரம் அது. ஸோ அந்நேரத்தில் சாப்பிடக்கூடிய உணவு சீக்கிரமாக என்ன ஆயிரும், நல்லாவே செரிமானம் ஆயிரும். பிரச்சனை எங்கே நடக்குதுன்னா, இந்த 6 மணிக்கு மேலே சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் உண்மையான பிரச்சனையே என்ன செய்யுது, ஆரம்பிக்குது. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயம்தான் இங்கே சுற்றுப்புறத்தில் பார்க்குற எல்லா நோய்களுக்குமே கிட்டத்தட்ட சொல்லப்போனால் 100க்கு 90% என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா தப்பான நேரத்தில் தப்பான உணவை என்ன செய்யணும், அதிகமாக சாப்பிட்றோம். யூஸ்வலாக நீங்கள் பார்க்குறீங்க 6 மணிக்கு மேலே பார்க்குறீங்க, சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் இங்கே உணவகங்கள் அதிகப்படியாக என்ன செய்யுது, சிறப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்குது. தள்ளுவண்டி கடையில் சமைச்ச உணவை விற்கிறவங்க, ஹோட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு, பிரியாணி கடைகள், சிட்டி சைட்லலாம் பிரியாணி கடைகள், பப்ஸு, இதெல்லாம் எல்லாத்தையுமே கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தை விட, சூரியன் வெளிச்சமாக இருக்கிற நேரத்தை விட சூரியன் மறைஞ்ச நேரத்தில் தான் என்ன செய்யுது, 3 மடங்கு 4 மடங்கு அதிகமாக என்ன செய்யுது, வேலை செய்யுது. அந்த நேரத்தில் தான் என்ன செய்யக்கூடாது, நம்ம சாப்பிடக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் தான் என்ன செய்யுது, அதிகமாக வியாபாரம் ஆகிக்கிட்டு இருக்கு. பிரச்சனை இங்கே தான் ஆரம்பிக்குது. 6 மணிக்கு மேலே சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு அவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக என்ன செய்யாது, செரிமானம் ஆகாது. ஸோ அவ்வளோ செரிமானம் ஆகாத நேரத்தில் அது உடம்புல என்ன செய்ய ஆரம்பிக்கும், கழிவுகளாக அதிகமாக தங்க ஆரம்பிச்சிடும். இந்த கழிவுகள் அதிகமாக தங்க தங்க உடம்பு என்ன செய்ய ஆரம்பிக்கும், நோய் வாய்ப்பட சீக்கிரமாக ஆகும். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று வச்சுக்கோங்களேன், ஒரு டேப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, தண்ணி டேப் இருக்குது. அந்த டேப்பில் அந்த ஓடுற பைப்பில், இந்த ஓடுற பைப்பில் எந்த ஒரு ஓட்டையுமே இல்லை அப்படின்னா தண்ணியை திறந்து விட்டிங்கன்னா எப்படி வரும், தண்ணி ஃபோர்ஸாக வரும், ஸ்பீடாக வரும். இது இந்த டேப்பில் ஓட்டைகள் இருக்குது, பிளாக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உப்பு படிஞ்சு பிளாக் ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி ஸ்பீடாக வருமா, வராது. அதே மாதிரி தான் நம்மளுடைய பிளட் வெசல்ஸ். இந்த கழிவுகள் அதிகமாக தங்குச்சுன்னா இது இரத்த ஓட்டத்தை தடை பண்ணும், சீராக இருக்காது. அப்போ என்ன செய்ய ஆரம்பிக்கும், இந்த ரத்தம் தான் அவங்க உடம்புல உள்ள எல்லா இடத்துக்கும் ஹார்மோன்ஸை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. அப்போ தடைப்படும் போது உடம்புடைய செயல்பாடுகள் எல்லாமே என்ன செய்ய ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக தடைபட ஆரம்பிக்கும். அப்போ 6 மணிக்கு மேலே பசிக்குதே, அப்போ என்ன செய்கிறது, 6 மணிக்கு மேலே நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் 6 மணிக்கு மேலே எனக்கு அதிகமாக பசிக்குது, அப்போ நான் என்ன பண்ணுறது
அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு விடை தான். அது என்ன விடைன்னு உங்களுக்கே தெரியும். பழங்கள். ஏன் பழங்கள் அப்படின்னா, நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, பழங்கள் வந்து என்ன செய்யாது? டைஜஷனை பாதிக்காது. ஏன்னா அது இயற்கை உணவு. ஸோ நீங்கள் 6 மணிக்கு மேலே ஃப்ரூட்ஸை அதிகமாக கன்சியூம் பண்ணும்போது, ஃப்ரூட்ஸை மட்டுமே நீங்கள் கன்சியூம் பண்ணும்போது, நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். 6 மணிக்கு மேலே பழங்களை மட்டும் சாப்பிட்டு பாருங்கள், வயிறு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது, எவ்வளோ லேசாக இருக்குன்னு நீங்களே என்ன செய்வீங்க? புரிஞ்சுக்குவீங்க. ஸோ பழங்களை இரவு நேரத்தில் எடுத்துக்கும்போது, இரவு நேரத்தில் தான் எடுக்கணும். இரவு நேரத்தில் முக்கியமாக எடுக்கணும். இப்போ உள்ள சமுதாய சூழ்நிலையை பார்க்கும்போது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக என்ன இருக்குது, இரவு நேரத்தில் சாப்பிடக்கூடிய உணவு இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் ஒரு நல்ல சப்ஸ்டியூட் வந்து பழங்கள் மட்டும்தான். ஸோ 6 மணிக்கு மேலே பழங்களை எடுத்துக்கோங்க. என்னுடைய சின்சியரான ரெக்வெஸ்ட்டு என்னுடைய மெம்பர்ஸுக்கு எல்லாத்துக்குமே நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு நாளைக்கு காலையிலையும் இரவுலையும், காலையில் பழங்கள் எடுத்துக்கோங்க, இரவுலையும் என்ன செஞ்சுக்கோங்க? பழங்கள் எடுத்துக்கோங்க. மதியானம் மட்டும் என்ன செஞ்சுக்கோங்க? சமைச்ச உணவை சாப்பிட்டுக்கோங்க. ஒருவேளை உணவை மாற்றும் போதே உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்டு ஒரு 30% உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும். இரவு நேரத்தையும் சேர்த்து மாற்றிட்டீங்கன்னா ஒரு பாதிக்கு மேலே, ஒரு நாளைக்கு சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் பாதிக்கு மேலே நீங்கள் இயற்கை உணவு தான் சாப்பிட்றீங்கிற கணக்கு வந்துடுது. அப்போ இயற்கையே உங்களுக்கு என்ன செஞ்சிருது? உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்க ஆரம்பிச்சிருது. ஸோ முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் 2 மெம்பர்ஸ். நான் கேட்டுக்கொள்கிறது என்னென்னா, நீங்கள் முக்கியமாக 2 விஷயத்தை பார்க்கணும். ஒன்று காலையில், இன்னொன்று இரவு. இந்த காலையில் சாப்பிடக்கூடிய உணவு, முதல் உணவு இயற்கை உணவாக இருக்கணும். இரவு சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் சாப்பிடக்கூடிய உணவும் இயற்கை உணவாக இருக்கணும். ஏன்னா இந்த 2 நேரம்தான் உடம்பை அதிகமாக பாதிப்புக்கு உண்டாக்கக்கூடிய நேரம், அதிகமாக கழிவை உண்டாக்கக்கூடிய நேரமும் என்னது தான்? இந்த 2 நேரம்தான். ஸோ இதை நீங்கள் கவர் பண்ணிங்கனாலே மோஸ்ட்லி வந்து நீங்கள் ப்ரிவென்ஷன் சைடில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துடுவீங்க. வருமுன் காப்போங்கிற விஷயத்தில் நீங்கள் என்ன செஞ்சுருவீங்க? ஸ்ட்ராங்காக வந்துடுவீங்க. ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், அடிக்கடி சொல்கிறேனே அப்படின்னு நினைக்காதீங்க. அதோடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படி. காலையில் எவ்வளோ பழங்கள் எடுக்கிறது முக்கியமோ, அதே மாதிரி சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமும் நீங்கள் பழங்கள் எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த கேள்வி வரும், நீங்கள் காலையில் மட்டும் தானே பழங்களை டெலிவரி செய்கிறீங்க, ஈவினிங் டெலிவரி செய்யலையே அப்படின்னு சொல்லி கேள்வி வரும். எனக்கு அது தெரியும். நாங்கள் இரவு நேரத்தில் மாலையில் டெலிவரிஸ் ஆரம்பித்தோம். முத நிறுவனத்தை ஆரம்பிக்கும் போது இரவு நேரத்தில் டெலிவரிஸ் ஆரம்பித்தோம். பட் ஆனால் என்னென்னா, மெம்பர்ஸ் அதிகமாக என்ன செய்கிறதில்ல, இரவு நேரத்தில் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. அவங்க மோஸ்ட்லி ஒன் டைம் தான் எடுத்துக்கிறாங்க. ஒன் டைம் எடுத்துக்கிறது காலைல மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. அதை மாற்றுறதே எனக்கு பெரிய குதிரை கொம்பாக இருக்குது. ஸோ அப்போ அவங்க ஈவினிங் டயத்தில் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதாவது காலையில் சாப்பிடாம ஈவினிங் சாப்பிட தயாராக இருக்காங்க. ஆனால் காலையிலையும் சாப்பிட்டு திருப்பி இரவும் சாப்பிட்றதுக்கு என்ன இல்லை, அவங்க தயாரா இல்லை. எங்களுடைய ப்ராசஸில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டிங்கிறது காலையில் தான், அதுக்கப்புறம் செகண்ட் ப்ரியாரிட்டி நைட்டு. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க? காலையில் ப்ரியாரிட்டியை கேன்சல் பண்ணிடுறாங்க, வெறும் நைட்டு ப்ரியாரிட்டியை மட்டும் என்ன செஞ்சுக்கிறாங்க? வச்சுக்கிறாங்க. விஷயம் வந்து அது கிடையாது. காலைல சாப்பிடும்போது அதோடைய சத்து உடம்புக்கு ஃபுல்லாக போய் சேரும். அதே மாதிரி இரவு நேரத்தில் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்துக்காக. இப்போ எல்லா மெம்பர்ஸும், மோஸ்ட்லி நிறைய மெம்பர்ஸும் நான் காலையிலையும் சாப்பிட்றேன், அதே நேரத்தில் நான் இரவும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, தைரியமாக என்ன செஞ்சிருவேன்? நான் காலையில் இருக்கக்கூடிய அதே ஆப்ரேஷனை வந்து நைட்டு என்ன செஞ்சிருவேன்? எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவேன். ஆனால் அது நடக்காதே. ஏன்னா யாரும் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? 2 வேளை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்களே. ஒரு வேளை மாற்றுறதுக்கே எனக்கு தலைமுடி பிச்சு எரியுது. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, போன பதிவில் ஏன் காலையில் உணவாக சாப்பிடணும்னு சொல்லி பார்த்தோம். இந்த பதிவில் ஏன் இரவு நேரத்தில் நீங்கள் பழங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற முக்கியத்துவத்தை பற்றி பார்த்தோம். எல்லாருக்கும் கேட்டுக்கக்கூடிய ரெக்வஸ்ட் என்னென்னா, பழங்கள் சாப்பிட்றதுங்கிறது வந்து வருமுன் காப்போம். ஸோ சிம்பிளாக சொல்கிறேன், ஐயோ அம்மா எல்லாம் போச்சே
அப்படின்னு சொல்லி அழுகிறதுக்கு தினமும் கஷ்டப்பட்டு ஒரு வேளை உணவாவது இல்லை 2 வேளை உணவாவது பழங்களை என்ன செஞ்சுக்கோங்க, மாற்றிக்கோங்க. நீங்கள் மருத்துவத்துக்கு செய்கிற செலவில் ஒரு 5% கூட என்ன இருக்காது, இது இருக்காது. பழங்களை சாப்பிட்றது செலவு கிடையாது, அது இன்வெஸ்ட்மெண்ட். ஃப்யூச்சரில் உங்கள் ஆயுளை அதிகரிக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ பார்த்துக்கோங்க, சூதானமாக இருந்துக்கோங்க. இன்னொரு கேட்டகரி இருக்குது பீப்புள். அவங்க சொல்லுவாங்க, நான் வாட்டுக்கு சாப்பிட்டு என்ன வேணால் சாப்பிட்டு நான் வாட்டுக்கு சீக்கிரமாக போய் சேர்றேன் அப்படின்பாங்க. நான் கேட்கக்கூடிய கேள்வி ஒன்று தான். நீங்கள் போய் சீக்கிரமாக போய் சேர்ந்துருவீங்க, ஆனால் உங்கள் பேரப்பிள்ளையை பார்க்கணுன்னு உங்களுக்கு ஆசை கிடையாது. உங்கள் மகன் இல்லை உங்கள் பிள்ளை பெற்றதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஆசை கிடையாது. ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய டெத் எல்லாம் பார்த்தீங்கன்னா 55 வயசு 50 வயசு ரொம்ப அசால்ட்டு நடக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, சூதானமாக இருந்துக்கோங்க, பழங்களை சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. திருப்பி அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.